கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் அதிகப்படியாக வரக்கூடிய பாடங்களில் ஒன்று டியூவல் நேச்சர். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் 3 மார்க்கில் தான் வருது. 2 மார்க்லேயே வருது, 3 மார்க்லேயே வருது. இந்த 3 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 3 மார்க் கம்மியாக இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் அந்த பாடம் 3 மார்க் கம்மியாக இருக்கும். டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் இதுலேயும் 3 மார்க் கம்மி. அந்த ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் அதுலேயும் 3 மார்க் கம்மி. இந்த மாதிரி 3 மார்க் கம்மியாக இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் சம்மு தான் வருது. அந்த வகையில் இந்த படமும் ஒரு முக்கியத்துவம் பெறுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ரேடியேஷன் ஆஃப் வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. லாம்டா எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 300 நானோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லாம்டா ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 300 நானோமீட்டர். இஸ் இன்சிடென்ட் ஆன் ஏ சில்வர் சர்ஃபேஸ் இருக்கட்டும். ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் ஆகுமா ஆகான்னு நம்ம என்ன தேவை அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் தேவை. இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா சில்வருடைய ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ அப்படின்னா 4.7 EV. இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எனர்ஜியோட வேல்யூ 4.7 EVயை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரான் வெளியில் வரும். 4.7 EVயோட கம்மியாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரான் வெளியில் வராது. ஓகேங்களா? அப்போ நம்ம EVயில் கண்டுபிடிக்கணும். அதை ஏன் போச்சுங்க. இப்போ அப்ளை பண்ணுறோம். அப்போ எனர்ஜி கண்டுபிடிச்சா தான் இதை விட அது அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் சர்ஃபேஸ். இதில் தான் வந்து விழுகுது. அப்போ இதோட எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதோட எனர்ஜி என்னது? E = hν. இதுதான் இதோட எனர்ஜி. அப்போ hν வந்து ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிஷன் நடக்கும். இப்போ hν போடுறோம். E = hν. இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, லாம்டா தான் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா மாற்றுறேன். E = hc/λ. ஏன்னா நியூவை நம்ம என்ன பண்ணலாம்? c/λன்னு எழுதலாம். அந்த மாதிரி எழுதுகிறேன். அப்போ E = hக்கு பதிலாக 6.626 × 10⁻³ 34 × c-யோட வேல்யூ 3 × 10⁸ லாம்டா எவ்வளவு அப்படின்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கு? 300 × நானோ அப்படிங்கிறத 10⁻⁹ எழுதலாம். இன்ட்டு அப்படியே இருக்கட்டும். இதை எதில் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா EVயில் கண்டுபிடிச்சா தான் நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியும். நான் இப்போ EVலையும் இங்கேருந்து கண்டுபிடிக்கிறேன். 1.6 × 10⁻⁹. இதால் டிவைட் பண்ணிட்டா நமக்கு EV கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ இது EVயாக மாற்றியாச்சு. இப்போது அப்ளை பண்ணுறோம். அப்போ E = இதை 6.626ன்னு கூட எழுத வேண்டியதில்லை, 6.6னே கூட எழுதிக்கலாம். ஆன்சர் நமக்கு சரியாக வரும். அப்போ 3 6 18 8 மிச்சம் 1 3 6 18 19.8 மேலே இருக்குது இன்ட்டு 10⁻⁻26 டிவைடட் பை இங்கே பார்த்தோம்னு வச்சுங்களேன் 3 16 48 4.8 இங்கே ஒரு 2 0 இருக்குது இன்ட்டு 10⁻2 10⁻⁹ 10⁻28 இங்கே ஒரு 10⁻2 இருக்குது 10⁻26 இதுவும் கேன்சல் ஆகும். அவ்வளோதான். அப்போ E = இப்போ இது எதில் இருக்குது அப்படின்னா EVயில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மேலேங்களே 198/48 EV ஈஸியாக முடிச்சிடலாம். அப்போ 198 48 3 போட்டு பார்ப்போம், 4 போட்டு பார்ப்போம். 4 4 32 2 மிச்சம் 3 4 16 16 3 19. ஓகே 6 போட்டுப்போம். 6.60 அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஓவர் 48 48 மிச்சம் 12 இருக்கும். 3 பார்ப்போம். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருது அப்படின்னா 4.139 அந்த ரேஞ்சில் வருது. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா E = 4.14 EV. சிலிக்கனோட ஒர்க் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா 4.7, இங்கே பார்த்தா 4.14. அப்போ எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனோட கம்மியாக இருக்குது. π0 எனர்ஜியை விட அதிகமாக இருக்குது. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷனை தாண்டினா தான் எலக்ட்ரானால் வெளியில் வர முடியும். ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நோ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இல்லைனா நோ எலக்ட்ரான்ஸ் ஆர் அப்சர்வ்டு. எந்த எலக்ட்ரான்ஸும் வெளியில் வராது. ஓகேங்களா? ஈஸியான கொஸ்டின் தான், ஃபாலோ பண்ணிங்க.